கெடுத்து போட்டது, மண்ணிற்குள்ளாக கெடுத்து போட்டது. அப்படி என்றால் இந்த காற்று மண் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது, தண்ணீர் ஆத்மாவோடு, காற்று ஆவியோடு சம்பந்தப்பட்ட. அப்படி என்றால் மண்ணிலிருந்து பிசாசு எதை பத்திரமாக எடுக்கிறான்? எதை எடுக்கிறான்? மண்ணை, சரீரத்தை போதனமாக எடுக்கிறான். ஆத்மாவிலிருந்து தண்ணீரை எடுக்கிறான். அப்படி என்றால் ஆவியிலிருந்து எதை எடுக்க வேண்டும்? அல்லேலூயா! வசனம் இருக்கிறதா? இருக்கிறது. நேரடியாக எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 14:6. எரேமியா 14:6. காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று, காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று, காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று. அல்லேலூயா! அல்லேலூயா! காட்டு கழுதைகள் மேடைகளில் நின்று வலுசர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்ளுகிறது. அல்லேலூயா! வலுசர்ப்பத்தை உட்கொள்ளுவான். அல்லேலூயா! வலுசர்ப்பத்தை உட்கொள்ளுவான். தேவன் தெளிவாக சொல்லுகிறார். வலுசர்ப்பத்தை போல என்ன செய்கிறது? அப்பொழுது மனிதனிடத்திலிருந்து வலுசர்ப்பம் எடுக்கிற ஆதாரம் மூன்றாவது என்ன? இந்த காற்றின் உணவை தடுப்பதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் காற்றாக தேவனுடைய வீட்டில் மேலே இறங்குகிறார். அல்லேலூயா! தேவனுடைய வீட்டிற்குள் இறங்குகிறார். தேவனுடைய வீட்டிற்குள் ஏற பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய மகா உன்னத ரகசியம் இது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதோ எழுதி போட்டிருக்கிற வசனம் நான் எழுதியது. கர்த்தர் சொன்னது. கர்த்தருடைய ஆவியானவர் திறந்த காற்றுகளோடு, சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். நடந்து கொண்டிருக்கிறார். சுழன்று கொண்டிருக்கிறார். சுத்திக் கொண்டிருக்கிறது காற்று. சுழல் காற்று மேல் சுத்திக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா! காற்றை உட்கொள்ளுங்கள். அழுத்தம். மனிதனிடத்திலிருந்து காற்றை உட்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் காற்றை உட்கொள்கிறார்? சொல்லட்டுமா? கூர்ந்து கவனிக்கிறீர்களா? அவனுக்கு தெரியும் அந்த காற்றுதான் தன்னை கொள்ளுகிற வாயு சுவாசம் என்று. அல்லேலூயா! ஆகவே அந்த காற்றை தன்னுடைய ஆயுதமாக மாற்றத்தான் மனிதனுடைய ஆவியிலிருந்து காற்றை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் தருகிற விலை என்ன தெரியுமா? திரும்பவும் மண். கர்த்தர் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனை காண்கிறவர்கள் குருடராக முடியும், குருடர்கள் காண முடியும். என் காளையானவர் வந்தார், நீங்கள் எல்லாம் நம்படி. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. காட்டு கழுதைகள், காட்டு கழுதைகள் என்ற வார்த்தை நல்ல கவனிக்கும். அது மேடைகளில் நின்று வலுசர்ப்பத்தை போல யாரிடத்தில் இருந்து தெளிவான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கண்டால் நாமாயிருக்கும். தீர்க்க தரிசனம் என்று ஜனத்தை மோசப்படுத்துகிற ஆவிகளை தேவனிடத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேவ சத்தியத்திற்கோ ஒரு நாளும் நம்புவது. கிரகித்துக் கொள்கிறீர்களா? கிரகிக்க முடியுமா? சத்தத்தை காணமா சொல்லட்டுமா? தேவன் 2 கழுதைகளை காண்பித்தார். பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று. என்ன சொல்லுகிறார்? காட்டு கழுதை மேடைகளில் நின்று வலுசர்ப்பத்தை போல. அப்ப காட்டு கழுதை என்னத்தை வாங்கி ஆட்டி கொடுக்குது? காட்டு கழுதை
எப்படி தெரியுமா? நேரடியாக தேவ ஜனத்திலிருந்து அவனால் வர முடியாது. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாம